அல்லாஹ்வினடியார்களே, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இன்றைய தினம் நான் உங்களுக்கு முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இணை வைப்பும் இழப்புகளும். இணை வைப்பும் இழப்புகளும் என்கின்ற இந்த தலைப்பின் ஊடாக உங்களுக்கு ஒன்றினை நான் பேச ஆரம்பிக்கின்றேன். இணை வைப்பின் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நாம் இணை வைப்பு என்றால் என்ன என்பதை பார்த்து விடுவோம். நாம் இந்த உலகத்திலே மனிதனாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மை படைத்தவன், இந்த பூமியை படைத்தவன், இந்த பூமியிலே வாழக்கூடிய உயிரினங்கள் உயிரற்றவைகள் அனைத்தையும் படைத்தவன். வானத்தை படைத்தவன், வானத்திலே உள்ளவைகளை படைத்தவன். அல்லாஹ்வை தவிர உள்ள மற்ற அனைத்தும் அல்லாஹ்வினுடைய படைப்புகள் தான். இவைகளெல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் ஒரே இறைவன், ஏக இறைவன் அல்லாஹ் தானா ஒருவன் மட்டுமே. அந்த அல்லாஹ்வை நாம் வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த வணக்கத்திலே அல்லாஹ்விற்கு நிகராக அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை வைத்து வணங்குதல், இதற்கு பேர் தான் இணை வைப்பு. இணை வைப்பு என்றால் நம்மை படைத்து இந்த பேரண்டத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனையே நாம் வணங்க வேண்டும். அந்த வணக்கத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்பினங்களை கூட்டாக ஆக்குவது, இதுதான் இணை வைப்பு. அல்லாஹ் தஆலா தனது திருமுறையிலே கூறுகிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று யாருமே கிடையாது, அவனுக்கு ஒரு ஓமை கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகர் யாருமே இல்லை. இப்போ அவனுக்கு நிகர் யாருமே இல்லை, அவனுக்கு ஒரு உவமையே கிடையாது என்று சொல்லி இருக்கும் நிலையில் அவனை வணங்கக்கூடிய வணக்கத்திலே நாம் அல்லாஹுவுக்கு அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒன்றை இணையாக ஆக்கினோம் என்றால், சமத்துவமாக ஆக்கினோம் என்றால் அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏற்கனவே நான் சென்ற வாரங்களிலே உங்களுக்கு முன்னால் தௌஹீதை பற்றி பேசி இருக்கின்றேன். தௌஹீத் என்று சொன்னால் அந்த ஒரே இறைவனை, ஒரே அல்லாஹ்வை வணங்குவதற்கு பேர் தான் தௌஹீத். அந்த தௌஹீதிலே உலூஹியா, தௌஹீதே ருபூபியா, தௌஹீதே அஸ்மாஉ ஸிஃபாத் என்று 3 இருக்கின்றது. தௌஹீதே உலூஹியா என்றால் கடவுளாக வணங்கப்படுவதற்கு அல்லாஹ் ஒருவன் தான் தகுதியானவன். அவனோடு மற்ற அல்லாஹ்வுடைய படைப்புகளை, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்புகளை கடவுளாக ஆக்கி அல்லாஹ்வுக்கு நிகராக வணங்கினோம் என்றால் அதற்கு பெயர் உலூஹியா என்கின்ற அந்த இலாஹ் என்பதிலே ஒரு மனிதன் இணை வைக்கின்றான் என்பதாக பொருள். அன்பிற்கினியவர்களே, நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அந்த அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வணக்கத்திலே பிறர்களை கூட்டாக ஆக்கக்கூடாது. வணக்கம் என்றால் என்ன? நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் தொழுகை மட்டும்தான் வணக்கம் என்று. தொழுகை மட்டும் வணக்கம் கிடையாது. தொழுகை இல்லையோ, ருகூ இருக்கின்றது, சுஜூத் இருக்கின்றது, அவைகள் வணக்கம். துஆ ஒரு வணக்கம், நேர்ச்சி ஒரு வணக்கம், இஸ்திகாஃப் என்பது ஒரு வணக்கம், அறுத்து பலியிடுதல் ஒரு வணக்கம், தவாஃப் என்பது ஒரு வணக்கம். இப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் வணக்கங்கள் என்று அதிகமான விஷயங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் வணக்கம் என்று குறிப்பிட்டு காட்ட இருக்கின்றார்களோ அவைகள் அனைத்தும் வணக்கம். அந்த வணக்கத்தை அல்லாஹுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாதவருக்கு அந்த வணக்கத்தை கொடுத்தோம் என்றால், அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய படைப்பையும் நாம் வணங்கினோம் என்றால், அதாவது நான் மேலே சொல்லி காண்பித்த இந்த விஷயங்களை அல்லாஹ்வுக்கும் நாம் செலுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய படைப்பிடத்திற்கும் செலுத்தணும் என்றால் நாம் தௌஹீதே உலூஹியாவிலே இணை வைக்கின்றோம் என்பதாக பொருள். உதாரணமாக துஆ கேட்பது ஒரு வணக்கம். அல்லாஹ்விடம் மட்டும்தான் நாம் துஆ கேட்க வேண்டும். நம்மளுடைய தேவைகளை பரிபூரணப்படுத்துவன், கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அப்படி இருக்க அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நல்லோர் என்று மனிதர்களால் போற்றப்படுகின்ற அல்லாஹ்வுடைய இறைநேசர்களிடத்திலே, இறைநேசர் என்றால் உண்மையிலே அவர்கள் இறைநேசரா இல்லையா என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். மனிதர்கள் கூறுகின்றார்கள் இவர்கள் அவுலியா அல்லாக்கள் என்று.
அந்த அவுளியாக்கள் மனிதர்கள் கூறுகின்ற அந்த அவுளியா அல்லாக்களிடத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதை போன்று அவர்களிடத்திலே துஆ கேட்டார் என்று சொன்னால், எங்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் அதை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய தேவையை கேட்டால் அவர் உலூஹியாவிலே ஷிர்க் வைக்கின்றார். அதுபோல தவாஃப் என்பது ஒரு வணக்கம், சுற்றி வருவது என்பது ஒரு வணக்கம். அல்லாஹ் தஆலா தனது திருமறையை கூறுகிறான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாளங்களில் உள்ளது. ஃபமன் ஹஜ்ஜல் பைத அஅதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா. யார் உம்ரா செய்கின்றாரோ, யார் தவாஃப் செய்கின்றாரோ அவர்கள் அந்த ஸஃபா மர்வாவை சுற்றி வருவதிலே எந்த விதமான குற்றம் இல்லை. சுற்றி வர வேண்டும் என்றால் ஒன்றை சுற்றுவதன் மூலமாக ஒரு நலன் கிடைக்கின்றது என்றால் ஒன்று ஸஃபா மர்வாவை சுத்த வேண்டும் அல்லது காபத்துல்லாவை சுத்த வேண்டும். இவைகளை சுற்றுவதன் காலமாகத்தான் நன்மைகள் கிடைக்கின்றது. ஆனால் இன்னைக்கு பார்க்கிறோம், சிலர் அவுலியாக்களுடைய மகவராவை சுற்றி வருகின்றார்கள். ஏதோவாடி தர்காவிலே பார்த்தோம் என்றால் அந்த தர்காவை அப்படியே வலம் வருவார்கள், காபத்துல்லாவை வலம் வருவதை போட்டு. ஏன் இவ்வாறு வலம் வருகின்றீர்கள் என்கின்ற போது அவர்கள் கூறுவார்கள், இதற்கு பிடித்திருக்கக்கூடிய அந்த நோயெல்லாம் போயிடும், இதற்கு பிடித்திருக்கக்கூடிய பேய் உயிரும், நோயாக இருந்தாலும் பேயாக இருந்தாலும் போய்விடும், இங்கே சுற்றுவதன் மூலமாக நன்மை கிடைக்கின்றது என்று அவர்கள் சுற்றுகின்றார்கள். இப்போ தவாஃப் சுற்றுவது என்பது அதன் மூலமாக நன்மை கிடைக்கும் என்றால் ஸஃபா மர்வாவை சுற்றுவது அல்லது காபத்துல்லாவை சுற்றுவது இதன் மூலமாகத்தான் நன்மை இருக்கின்றது. அது ஒரு இபாதத். ஆனால் ஒரு மனிதன் தர்காவை சுற்றி வருகின்றான் என்றால் அந்த தவாஃப் என்கின்ற அந்த வணக்கத்திலே அல்லாஹ்வுக்கு கூட்டாக ஆக்குகின்றான். அதுபோல இஅ்திகாஃப் என்பது ஒரு வணக்கம். இஅ்திகாஃப் என்று சொன்னால் என்ன? தங்கி இருப்பது. ரமலான் மாதத்திலே பிந்திய 10 என்ன செய்வார்கள்? மனிதர்கள் தங்கி இருப்பார்கள் பள்ளிவாசலிலே. நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா. அல்லாஹ்வுக்காகவே இந்த பள்ளிவாசலிலே நான் இஅ்திகாஃப் இருப்பதற்கு முயற்சி செய்கிறேன், நாடுகின்றேன் என்று வாயினால் சுழற்றாவில் மனசால் நினைத்து கொண்டு அந்த பள்ளிவாசலிலே இருந்தோம் என்றால் அது ஒரு சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கின்றார்கள். அந்த பள்ளிவாசலிலே அவ்வாறு இருப்பதற்கு நமக்கு நன்மை கிடைக்கின்றது, தங்குவதற்கு நன்மை கிடைக்கின்றது. ஆனால் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு? ஒரு தர்காவில் போய் என்ன செய்கிறாரு? தங்குறாரு. 3 நாள் தங்கி இருக்க வேண்டும் அல்லது 40 நாள் தங்கி இருக்க வேண்டும் என்று நியத் செய்து அங்கே தங்குறாரு. அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம், ஏன் இங்கே தங்கி இருக்கேன் 40 நாள் அப்படின்னு சொன்னால், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேஸ் போயிடும், கேஸ்லாம் விளைகிறோம், எங்களுக்கு இதன் மூலமாக நன்மை கிடைக்கின்றது அல்லது எங்களுடைய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தீமை போய்விடுகின்றது என்று அவர் கூறுவார். அவ்வாறு கூறுவதற்கு இஸ்லாத்தில் இடம் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக கிடையாது. தங்கியிருப்பதன் மூலமாக நன்மை கிடைக்கின்றது என்று சொன்னால் ஒன்று அல்லாஹ்வுடைய இல்லத்தில் தங்கியிருப்பதற்கு தான் நன்மை. நாம் வருகின்ற பொழுது நியத்து இஅ்திகாஃபுடைய நியத்தில் பள்ளிவாசலில் உட்கார்ந்தோம்னு சொன்னால் நம்ம இருக்கக்கூடிய நேரம் கூட நமக்கு நியத்துக்கு அந்த நியத்திற்குடைய அடிப்படையில் நமக்கு நன்மை கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் மட்டும் தான் தங்கி இருக்க வேண்டும். ஆனால் இறைநேசர்கள் என்று மனிதர்களால் சொல்லப்படுகின்ற ஒரு அவுலியாருடைய மக்பராவில் போய் தங்கியிருப்பதன் மூலமாக அப்படி தங்கியிருப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கின்றார் என்றால் நிச்சயமாக கிடையாது. அது ஒரு இஅ்திகாஃப். அந்த இஅ்திகாஃபை நாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு மனிதருக்கு நாம் கொடுத்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது இணை வைக்கிறார். அல்லாஹ்வுக்கு நிகராக அந்த அவுலியாவை கொண்டு வரும். இது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய இலாஹின் அந்த தன்மையிலே நாம் அந்த அவுலியாவை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கிறோம், அல்லாஹ்வுக்கு கூட்டாக ஆக்கிறோம் என்பதாக பொருள். அதுபோல அறுத்து பலியிடுதல். பலியிடுதல் என்பது, குர்பான் என்பது ஒரு இபாதத், உலஹியா என்பது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். நம்ம ஹஜ்ஜு பெருநாளிலே நாம் என்ன செய்கின்றோம்? அறுத்து பலியிடுகின்றோம். வசதி உள்ளவர்கள் ஒரு கிடாவை அறுத்து என்ன செய்கின்றார்கள்? 3 பங்காக வைத்து தனக்கு ஒரு பங்கு, ஏழைகளுக்கு ஒரு பங்கு, உறவினர்களுக்கு ஒரு பங்கு என்று கொடுக்கின்றோம். யாருக்காக வேண்டி அறுக்கின்றோம்? அறுக்கின்ற பொழுது என்ன சொல்கின்றோம்? இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதில் சொல்கிறோம், என்னுடைய தொழுகை அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ளது, நான் அறுக்கின்ற அந்த அறுப்பு அல்லாஹ்வுக்காக வேண்டி உள்ளது என்று நாம் சொல்லித்தான் அறுக்கின்றோம். அத்தைக்கா கொடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது நாம் குர்பான் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, யாருக்கு கொடுக்கின்றோம் என்றால் அல்லாஹ்வுக்கு தான் கொடுக்குறோம். பலியிடுவது அல்லாஹ் போட்டு தான் பலியிடணும்.
ஆனாலும் ஒரு மனிதர் என்ன செய்கின்றார், ஒரு அவுளியாவினுடைய மக்பராவிற்கு சென்று நான் இங்கே ஒரு கந்தூரி கொடுக்கின்றேன் என்பதாக அவர் நியத் செய்து, ஏதாவது ஒரு விஷயத்தில் நியத் செய்கிறார். நியத்து செஞ்சு அந்த கபருக்குள்ள போய் அறுத்து கொடுத்தாருன்னு சொன்னால் அவர் யாருக்கு அறுக்கிறார்? அல்லாவுக்கு அறுக்கவில்லை, அந்த அவுளியாவுக்கு அறுக்கிறார். அந்த அவுளியா யாரால் படைக்கப்பட்டவர்? அல்லாவால் படைக்கப்பட்டவர். நம்மளை மாதிரி வாழ்ந்த ஒரு மனிதர் தான் அவர். அந்த மனிதரை நாம் புனிதராக ஆக்கிவிட்டோம் என்றால் அந்த குற்றம் யாரை சார்ந்தது? அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய அந்த உலகையாவை, அல்லாஹுக்கு மட்டுமே செலுத்த வேண்டிய அந்த குர்பானை நாம் யாருக்கு செலுத்துகின்றோம்? அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பிடத்திற்கு செலுத்துகின்றோம். ஆகியது இணை வைப்பாகின்றது. அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய அந்த வணக்கத்தை அல்லாஹுடைய ஒரு அடிமைக்கு செலுத்தணும் என்று சொன்னால் நாம் தௌஹீதே உலூஹியாவிலே, தௌஹீதே உலூஹியா என்று சொல்லப்படக்கூடிய இறைவன் ஒருவன் தான் என்பதிலே இணை வைத்து நாம் இலாஹ் என்பதிலே அல்லாஹுக்கு கூட்டாக ஆக்கின்றோம் அந்த அவுளியாவை. அதுபோல நேர்ச்சை என்பது ஒரு வணக்கம். நேர்ச்சி என்று சொன்னாலும் என்ன, எனக்கு இந்த காரியம் நிறைவேறிவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக நான் என்ன செய்கிறேன், ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு டிபெட் வாங்கி போடுறேன். என் மகனுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இப்படிப்பட்ட ஒரு தொழுகையில் தொழுகிறேன், அல்லது என்ன செய்கிறேன், 10 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் என்று நேர்ந்துக்கிறோமா இல்லையா? இந்த நேர்ச்சியை அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் செய்யணும், அல்லாஹ்வை மட்டும்தான் நேர்ந்துக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய வயிற்றிலே உள்ளதை உனக்காக வேண்டி நேர்ச்சி செய்து கொண்டேன். இப்போ நேர்ச்சிங்கிறத அல்லாஹ் மட்டும் நேர்ச்சி செய்யணும். அல்லாஹுக்கு ஒரு விஷயம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹுக்காக வேண்டி நேர்ச்சி செய்துவது எந்த விதமான குற்றம் இல்லை. உதாரணமாக நமக்கு நோய் எங்கிருச்சு, ஒரு நோய் இருக்குது, இந்த நோய் சரியாகிடுச்சுன்னு சொன்னால் 10 மிஸ்கீன்களுக்கு அல்லாஹ்வுக்காக சாப்பாடு கொடுப்பேன் ஏற்றுக்கலாம். என் பையன் நல்லா பாஸ் பண்ணான்னு சொன்னால், பரீட்சையில் நல்லா படித்து முதல் மாணவனாக தேர்ச்சி விட்டார் என்றால் நான் அல்லாஹ்வுக்காக நான் என்ன செய்கிறேன், ஒரு நாளைக்கு நோன்பு வைக்கிறேன், நேர்ச்சி செஞ்சுக்கலாம். அந்த நேர்ச்சி யாருக்கு மட்டும் இருக்கணும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுக்கு செய்வதற்கும் அல்லாஹ்வுக்கு நேர்ச்சி செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய அடிமைக்கும் நேர்ச்சி செய்கிறாங்க. சில பேர் அவுளியாக்களுக்கு நேர்ச்சி செய்கிறாங்க. எனக்கு இந்த காரியம் நிறைவேறிவிட்டது என்றால் நான் என்ன செய்யறேன், அங்கே ஒரு கந்தூரி கொடுக்குறேன். யாருக்கு நேர்ச்சை? ஒரு இறைவனுடைய அந்த ஒரு அடிமைக்கு நேர்ச்சை. என்னுடைய மகன் பரீட்சையிலே பாஸ் ஆகிவிட்டான் என்று சொன்னால் நான் என்ன செய்கிறேன், என்னுடைய மகனுக்கு இந்த தடவை மொட்டை போடுறேன், நேர்ச்சி செய்கிறாங்க. யாருக்கு நேர்ச்சி செய்கிறாங்க என்றால் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு அடிமைக்கு நேர்ச்சி செய்கிறாங்க. இது எது போன்றென்றால் இலாஹியத், அல்லாஹ் ஒருவன் தான் என்பதிலே அல்லாஹுடைய அடிமையை கூட்டாக ஆக்குவது, உலூஹியாவிலே கூட்டாக ஆக்குவதுதான் இது. அதுபோல அஸ்மாஉ சிஃபாத்திலே அல்லாஹை கூட்டாக ஆக்குவது. அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றது. அந்த 99 திருநாமங்களும் அல்லாஹுடைய தன்மையை வர்ணிக்கக்கூடியது, அல்லாஹை பற்றி வர்ணிக்கக்கூடியது. உதாரணமா அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன், மறைவானவற்றை அறியக்கூடியவன். நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சவன் அல்லாஹ் தஆலா. நமக்கு ஒரு 10 நாள் கழிச்சு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சவன் அல்லாஹ் தஆலா தான். இந்த பூமியில இன்னொரு 1 மாசம் கழிச்சு என்ன நடக்கும், யாரு பிறப்பா யாரு இறப்பா தெரிஞ்சவன் அல்லாஹ் தஆலா தான். ஆலிமுல் கைப் அவன், அவனை தவிர யாருக்குமே அறிய முடியாது. ஆனா ஒருத்தர் சொல்றாரு எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். யாரு? புரியாதவர்கள், குணங்கி பார்க்கக்கூடியவர்களால் எனக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. அங்க போய் நம்ம என்ன செய்யறோம், நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை என் மயனுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் பார்த்து சொல்லுப்பா அப்படிங்கிறோம். அவன் என்ன செய்யறான், பார்த்துட்டு இந்த நாள் நடக்கும் அப்படிங்கிறான். அப்ப ஆலிமுல் கைப் அல்லாஹ்வாக இருக்கிறான், அல்லாஹுக்கு மட்டும்தான் மறைவான விஷயங்கள் தெரியும் என்று நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மூமின் ஒரு புரியாதத்திலே சென்று என்னுடைய பின்னால் நடக்கக்கூடிய விஷயத்தை அவன் கேட்கின்றான் என்றால் அவன் அல்லாஹுடைய சிவத்திலே இந்த கூட்டாக்குகின்றான், ஒரு குறிகாரனை, ஒரு கோணங்கி பார்க்கக்கூடியவனை. இதுபோல அல்லாஹ் தஆலாவுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நபிமார்களை கூட்டாக ஆக்குகின்றார்கள். நபிமார்களுக்கு தெரியும் நாளைக்கு நடக்கக்கூடியது, அல்லது என்ன செய்யும், அவுளியாக்களுக்கு தெரியும் நாளைக்கு நடக்கக்கூடியது என்று
அல்லாஹுடைய அந்த சிவத்துகளிலே அல்லாஹுடைய ஒரு அடிமையை கூட்டாக ஆக்குவது என்பது அஸ்மாவு சிவாத்திலே அல்லாஹு தாலாவுக்கு கூட்டாக ஆக்குவது. இது ஒரு வகையான இணை வைப்பு. மற்றொன்று ருபூபியத்திலே கூட்டாக ஆக்குவது. ரப்பு என்று சொன்னால் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். நம்ம எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் ஒருவன் தான். ஆனால் ஒருவன் ரப்பு உணவளிக்கக்கூடியவன் அல்ல. நம்ம பிறக்க செய்தவன் அல்ல, நம்ம மரணிக்க செய்யக்கூடியவன் அல்ல, மலையை இறக்கக்கூடியவன் அல்ல. இப்படி அனைத்தையும் உருவாக்கக்கூடியவன், அனைத்தையும் நடக்க செய்யக்கூடியவன் அல்லாஹு தாலாவாக இருக்கின்றான். அவன் தான் ரப்பு. குல்மர் ரப்பு சமாவாத்தி வல்லவர்கள். வானம் பூமியை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் யார் என்று நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள். நபியை பார்த்து கூறுகின்றான். இந்த பேரண்டத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்ல. நாம் இவ்வுலகத்தில் நமக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அல்லாஹு தாலா தான். நமக்கு உணவளிக்கக்கூடியவன் அல்ல. ஆனால் இந்த நம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் என்பது அதற்கு ஒரு சபம், அது ஒரு காரணம். ஆனால் சம்பாத்தியம் மட்டுமே நம்முடைய வாழ்வாதாரத்திற்கும் துணையாக இருப்பது கிடையாது. ஒரு மனிதன் உழைக்க வேண்டும் என்று சொன்னால் 2 கைகள் இருக்க வேண்டும், 2 கால்கள் இருக்க வேண்டும். நடந்து போய் வேலை செஞ்சு உழைக்கிற ஆளுக்கு காசு வேண்டியது, சம்பளம் கிடைக்குது. அப்படி என்று சொன்னால் நம்மளுடைய உழைப்பை மட்டும் நம்பினோம் என்றால் உலகத்தில் கை இல்லாதவர்கள் பிழைக்கின்றார்களே, கால் இல்லாதவர்கள் பிழைக்கின்றார்கள். எப்படி பிழைக்கின்றார்கள்? அவர்களுக்கு அடுத்தவர்கள் அவர் மீது இரக்கத்தை போடுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அவருக்கு உணவளிக்கின்றார். ஒரு ருபூபியத்திற்கு தகுதியானவன் யார் என்றால் அல்லாஹ் தஆலா ஒருவர் தான். அந்த ருபூபியத்தினை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த விஷயத்திலே அடுத்த ஆளை கூட்டாக்குவது. இவர் மூலமா தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஆளை சொன்னோம்னு சொன்னா முதலாளி நமக்கு சம்பளம் கொடுக்குறாரு. அல்லாஹ் தஆலா நமக்கு நாடு இருக்கேன், நான் அவரிடத்திலே நாம் வேலை செய்ய வேண்டும் என்று நமக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தையும் சேர்த்து அவருக்கு அல்லாஹ் கொடுக்குறார். அதனால அவர் நமக்கு கொடுக்குறார். இதற்கெல்லாம் மூல காரணம் யார் என்றால் அல்லாஹ் ஒருவனாக இருக்கின்றான். அப்ப நாம் சம்பாதிக்கின்றோம் என்று சொன்னால் சம்பாத்தியம் மட்டும்தான் நம்மின் மூலமாகத்தான் நமது குடும்பம் நடைபெறுகின்றது என்று நாம் நினைக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா நம்மின் மூலமாக நம்மளுடைய குடும்பத்திற்கு உணவளிக்கின்றான். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய முதலாளியின் மூலமாக நமக்கு உணவளிக்கின்றான். நம்மளுடைய கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்கள் மூலமாக நமக்கு உணவளிக்கின்றான். இப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முழுமையாக நாம் காரண காரியத்தையே நம்பிக்கொண்டே இருந்தோம் என்றால் ருபூபியத்திலே அல்லாஹ்வுக்கு கூட்டாக ஆக்குவது என்பதாக பொருள். அன்பிற்கினை அல்லாஹ்வுடையார்களே, இந்த 3 விதத்திலும் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை கூட்டாகாமல் ஆக்குவது இருக்கின்றதில்ல, அதுதான் வஹதானியத் ஏகத்துவம். அப்படி கூட்டாக ஆக்கினோம் என்றால் அதற்கு பெயர் ஷிர்க், இணை வைப்பு என்பதாக கூறப்படும். அந்த இணை வைப்பை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறார். நாம் சுருக்கமாக விளங்க வேண்டும் என்றால் அல்லாஹ் ஒருவன் என்பதிலேயோ, அல்லாஹ் படைப்பாளன் என்பதிலேயோ, அல்லாஹ் கடவுள் என்பதிலேயோ, இந்த 3 விஷயத்திலும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த பூமி பேரண்டத்தில் இருக்கக்கூடிய எதையும் அல்லாஹுக்கு இணையாக ஆக்கிவிடக்கூடாது. காரணம் என்ன? வலம் நிக்குல்லாஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது. லைஸ கமிஸலிஹி ஷை, அவனை போன்று யாருமே கிடையாது. ஆக இப்படி ஒரு மனிதன் வஹதானியத்தில் இருக்க வேண்டிய ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலாவிற்கு இந்த 3 தன்மைகளையும் இணை வைத்தான் என்று சொன்னால் அந்த இணை வைத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய இழப்புகள் என்ன? நாம் இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் குற்றமாகவே பார்க்க மாட்டான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இது மிகப்பெரிய ஒரு அநியாயமாக பார்க்கப்படுகின்றது. அல்லாஹுக்கு நாம் இணை வைப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன? இணை வைக்கக்கூடியவனுடைய இவ்வுலக வாழ்வும் மறுவுலக வாழ்வும் மோசமாகிவிடும். இணை வைக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இவ்வுலகத்திலே சோதனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உதாரணமாக நீங்கள் பாருங்கள், யார் தர்காவையே நம்பிக்கிட்டு இருக்காங்களோ, யார் குறியாரனையே நம்பிக்கிட்டு இருக்காங்களோ, யார் தன்னுடைய சம்பாத்தியத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்களோ, இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அதையே நம்பி பொழைச்சிக்க என்கிட்ட வராதுன்றவன். அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் சம்மதமே இருக்காது. அல்லாஹ் தஆலா அவனை இந்த உலகத்தினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருவனை அந்த உலகத்திலேயே உனக்கு வேண்டியதை எல்லாம் பெற்றுக்கொள், இன்னிடத்திலே வராது என்று ஒதுங்கி விடுவார். உலகத்தில்
இணை வைக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் கஷ்டம் சோதனைகள் என்பது ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். ஒரு மூமினான முஸ்லிமான ஒரு மனிதன் ஒரு குறிகாலத்திலே சென்று தன்னுடைய எதிர்காலத்தை கேட்கின்றான். அப்படி எதிர்காலத்தை அவன் சொல்லுகின்றான், அந்த குறிகாலன் சொல்லுகின்றான். ஆனால் அவனுக்கு ஒரு எதிர்காலம் இருப்பதே கிடையாது. நாம் கொடுக்கக்கூடிய 100-200 தட்சணைகளுக்காகவே அவன் கையேந்தி கொண்டிருக்கின்றான் என்றால், பின்னால் நடக்கக்கூடிய வருங்காலத்தை அறிந்து வைத்திருப்பதாக சொல்லக்கூடிய அவனுக்கு ஒரு எதிர்காலமே இருப்பது கிடையாது. கிளி ஜோசியம் பார்க்கக்கூடியவன், பூர்ண ஜோசியம் பார்க்கக்கூடியவன், கம்ப்யூட்டர் ஜோசியம் பார்க்கக்கூடியவன், இப்படியாக அல்லாஹ் தஆலாவுக்கு நேர் மாற்றமாக இப்படி பார்க்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களே இருக்காங்க, காஃபிர்களே இருக்காங்க. முஸ்லீம்களையும் கூட அஜர்குமார்கள் சொல்லிக்கிட்டு சில பேர் பார்க்கத்தான் செய்கிறாங்க அறியாமையினால். இவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிர்காலமே இருப்பது கிடையாது. இன்னும் அவர்களுக்கு இந்த உலகத்திலே சோதனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட இணை வைப்பாளர்கள் ஈருலகத்திலும் வடிகட்டில் தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட இணை வைப்பாளர்கள் தௌபா செய்யும் முன் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. அல்லாஹ்வுக்கு இணை வைக்குதலை மாத்திரம் அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அவைகள் அல்லாதவையற்றையே அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான். வமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அஸீமா. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றாரோ அவர் மிகப்பெரிய இட்டுக்கட்டை செய்து விட்டார். அல்லாஹ்வுக்கு செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றம் இந்த இணை வைப்பு. அதனால்தான் தௌபா செய்வதற்கு முன்னால் ஒரு மனிதன் மரணித்து விட்டார் என்றால் அந்த மனிதனுக்கு நிரந்தர நரகம் தான். அது இல்லாம இணை வைப்பு இல்லாமல் எந்த குற்றம் இருந்தாலும் சரி, அந்த குற்றத்திற்கு உண்டான தண்டனையை மறுலகத்திலே நரகத்திலே அனுபவித்து விட்டு பிறகு என்ன செய்வார்? சொர்க்கத்துக்கு போயிடுவார். என்றாவது ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போயிடுவார். கெடுகளவு ஈமான் இருந்தாலும் அவருக்கு நிரந்தரம் நரகம் இல்லை, சொர்க்கத்துக்கு போயிடுவார். ஆனால் இணை வைத்த நிலையிலே மரணித்தார் என்று சொன்னால், தௌபா செய்வதற்கு முன்னால் மரணித்தால் அவருக்கு நிரந்தரமான நரகம். மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய அமல்களை அது அழித்துவிடும். நாம் இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சமாக 40 வயது வரை சிறிது சிறிதாக என்ன செய்யணும்? நன்மையை சேர்த்து வைக்கணும். நோன்பின் மூலமாக, ஜகாத்தின் மூலமாக, சதகாவின் மூலமாக, குர்ஆன் ஓதுவதின் மூலமாக, இஸ்திக்ஃபாரின் மூலமாக, இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த நன்மைகள் ஒரே நொடியில் அழிஞ்சிடுவோம். யாருக்கு? இந்த இணை வைக்கக்கூடிய மனிதனுக்கு. 40வது வயதில் ஒரு இணை வைத்து விட்டார் என்றால் 40 வருஷமாக அவர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த அமல்கள் என்பது அழிந்துவிடும். அதோடு மட்டுமல்ல, அவருக்கு நரகம் வாஜிபு, சொர்க்கம் ஹராம். சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கிடுவான், நரகம் அவருக்கு என்ன செய்யும்? வாஜிபாக ஆகிவிடும். அதோடு மட்டுமல்லாமல் அவர் நிரந்தரமான நரகத்திலே இருப்பார். நரகத்திலிருந்து ஈரேற்றம் என்பதே அவருக்கு கிடைக்காது என்பதை அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றார். இணை வைக்குதல் என்பது ஒரு இட்டுக்கட்டு, அல்லாஹ்வின் மீது செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு அவாண்டம். என்ன அவாண்டம்? அவன் ஒருவன் தான் கடவுளாக இருக்க, அவன் ஒருவன் தான் அனைவருக்கும் உணவளித்துக் கொண்டு அனைத்து உயிரினங்களையும் உயிரட்டவைகளையும் படைத்து பரிபாலிக்கின்ற நிலையிலே ஒரு மனிதன் அவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பை அவனுக்கு நிகராக ஆக்கினான். இதை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதோடு மட்டுமல்லாமல் இணை வைப்பவரை விட்டும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு நீங்கிவிடும். அல்லாஹ் தஆலா நீ எதை இணை வைத்தாயோ அந்த இணை வைக்கக்கூடிய அந்த வஸ்துவிடத்திலே உன்னுடைய காரியத்தை உங்கள் அனைத்தையும் கேட்டுக்கொள், இடத்துல வராது அப்படின்பான். அல்லாஹ் தஆலாவுக்கும் அவனுக்கும் வண்ணம் வரை சம்பந்தமே இல்லாததை போன்று ஆக்கி விடுவான். இதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உரித்தானவராக ஆகிவிடுவார். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கோபம் சொல்லுகின்றான் யார் மீது? இணை வைக்கக்கூடியவர் மீது. அதனால் இணை வைக்கக்கூடிய இந்த காரியத்தை மட்டும் நாம் உலகத்திலே செய்துவிடக்கூடாது. இது அல்லாமல் எத்தனை பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, சிறிய பாவமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னித்து விடுவார். அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் அந்த இணை வைக்குதிலிருந்து விடுபட்டு அல்லாஹ் ஒருவனையை மட்டும் வணங்கக்கூடிய முவஹ்ஹிதீன்களாக ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய
அல்லாஹ்வியார்களே, இணை வைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம். அந்த குற்றத்தை அல்லாஹ் தஆலா நாடிய அல்லாஹ் தஆலா யாருக்கும் மன்னிக்க மாட்டான். தௌபா செய்வதற்கு முன்பாக ஒரு இணை வைப்பாளன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு நிரந்தர நரகம். அதனால் அந்த இணை வைப்பின்பால் நாம் சென்று விடக்கூடாது. அந்த இணை வைப்பும் அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளும் என்கின்ற ஒரு தலைப்பினூடாகத்தான் இன்றைய தினம் நாம் பார்த்து வருகின்றோம். ஒரு மனிதன் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனிதன் இவ்வுலகத்திலே வாழக்கூடிய அனைத்து உயிரினங்கள் உயிரற்றதை விட்டும் அவன் மாறுபட்டு விடுகின்றான். சென்ற வாரம் ஹுத்பாவிலே குறிப்பிட்டு காட்டினேன், இவ்வுலகத்திலே அல்லாஹால் படைக்கப்பட்ட அனைத்தும் அவனைத்தான் வணங்கி கொண்டிருக்கின்றது என்பதை குர்ஆன் வசனம் மற்றும் ஹதீஸ்களின் மூலமாக சொல்லி காண்பித்தேன். மனிதனை மட்டும் அல்லாஹ் தஆலா இரண்டு வகையினராக பிரிக்கிறான். அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர்கள் மற்ற உயிரினங்கள் உயிரற்றவைகளோடு சேர்ந்து இணைந்து வணங்குகிறார்கள். அல்லாஹ்வை வணங்காதவர்கள், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் இப்பேரண்டத்திலே உள்ள அனைத்தையும் விட அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விடுகின்றார்கள். இரண்டால் உலகத்திலே நாம் பிறக்கின்ற பொழுது முஸ்லிம்களாக பிறந்தோம். நாம் வாழ்கின்ற பொழுது அல்லாஹுக்கு அடிபணியாத ஒரு முஸ்லிம்களாக வாழ்ந்தோம் என்றால் பிற படைப்புகளை விட்டும் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விடுகின்றோம். அதுபோல ஒரு மனிதன் இணை வைத்தார் என்று சொன்னால் அந்த இணை வைப்பாளனுடைய இரத்தத்தை ஓட்டுவது உலகத்தில் ஹலாலாகிவிடும். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை கொலை செய்யக்கூடாது. இணை வைப்பாளன் இன்னும் காபிர்கள் உலகத்திலே வாழ்வதற்கு அருகதையற்றவர்கள். ஏன்? இந்த சொர்ரத்தவாஹி சும்முல் புக்கமுள்ளதினாயாபிலோன், அல்லாஹ்விடத்திலே மிகவும் கெட்டவர்கள் யார் என்றால் அறியாமல் இறைவனுக்கு மாறு செய்து கொண்டு இணை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய குருடர்கள் செவிடர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஆக இணை வைப்பாளர்களும் இன்னும் இறை நிராகரிப்பாளரும் தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கெட்டவர்கள். அப்படிப்பட்ட கெட்டவர்களாக ஆகிவிட்டார்கள் என்ற காரணத்தினால் இஸ்லாமிய நாடாக இருந்தது என்று சொன்னால் அந்த மனிதனை இணை வைக்கக்கூடிய ஒரு மனிதனை, இறை நிராகரிப்பாளர்களை கொலை செய்வது ஜாயிஸானதாக ஆகிவிடும். அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால் இணை வைப்பாளருக்கும் மூமினுக்கும் மத்தியிலே ஒரு பிரிவினை ஏற்பட்டு விடுகின்றது. ஏன் மூமின்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை வணங்குகின்றார்கள், இறை நிராகரிப்பாளர்கள் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள், மிகப்பெரிய குற்றங்களை செய்கின்றார்கள். குற்றம் செய்யக்கூடியவர்கள் குற்றம் செய்யாதவர்களும் பிரிந்து விடுகின்றார்கள் இவ்வுலகத்திலே. ஆக மூமின்கள் நம்மளோடு இருக்க மாட்டார்கள், அல்லாஹும் நம்மளோடு இருக்க மாட்டான். அல்லாஹுடைய தூதரை விட்டு நம்முடைய பொறுப்பு என்பது நீங்கி விடுகின்றது. இப்படியாக பல்வேறு விதமான இடர்பாடுகள், இழப்புகள் இந்த இணை வைப்பின் மூலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இணை வைப்பை பற்றி அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான், இந்த ஷிர்க லதுல்முன் அஸீம், இணை வைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அந்த கொடிய பாவத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டவர்களாக, அல்லாஹ் ஒருவனையே வணங்கக்கூடிய முவஹ்ஹிதீன்களாக, ஓரிரை கொள்கையாளர்களாக ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.